தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஐயா, கட்சியில் அரசியல் நடக்குது. திமுகவில் சில கட்சியில் நல்ல உள்ளங்கள், மக்களுக்கு அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் நல்ல ஒரு கவனிப்பும் பொறுப்பும் சில மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் நல்லபடியாக வழங்குறாங்க. சில மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர் சுயநலமாக ஒரு எதிர்பார்த்த 20 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கட்சியில் இருந்தவனுக்கு ஒரு சாதாரண உறுப்பினராக தான் வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. புதுசாக வந்த சர்வ கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு மாவட்ட பிரதிநிதி, ஒன்றிய பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்படியெல்லாம் கட்சியில் திமுகவில் வழங்குறீங்க. ஏன் அந்த 30 வருஷம் 20 வருஷம் இருந்த ஒரு தொண்டன், கடக்கோடு தொண்டன், அவனுக்கு ஏன் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரில் ஏன் அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாது? எல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் சாய் பிள்ளை சொந்த பந்தம். அப்படி இன்றைக்கி திமுகவில் கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இது வேறு கட்சியிலேருந்து இணைஞ்சால் உடனே பொறுப்பு தானேங்க. நான்லாம் எத்தனை எலெக்ஷன் சந்திச்சிருப்பேன். 5 வருஷத்துக்கு 3 எலெக்ஷன் சந்திக்கிறேன். நான் அடிப்படை உறுப்பினராக தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் வெட்டொன்று துண்டொன்னா பேசுகிறவன் நான் தலைமைக்கும் கெட்ட பேர் ஆகாது, கட்சிக்கும் கெட்ட பேர் ஆகாத எங்கள் தளபதி பேரை நான் நாணயமாக காப்பாற்றுறேன்னு இந்த சுயநலவாதி எனக்கு 27 வருஷம் இருக்குது திமுகவில். ஏன் இந்த திமுகவில் எனக்கு ஒரு பொறுப்பு, மாவட்ட பொறுப்போ, ஒன்றிய பொறுப்புலையோ, இல்லை செயற்குழு உறுப்புலையோ, இல்லை அண்ணா அறிவாலயத்திலே பொறுப்பு கொடுத்தா வேணான்ட்டுருவேண்ணா. அதே அது அடிப்படை தொண்டன்னா மட்டும் இந்த எலெக்ஷன் வந்தால் மட்டும் தான் இந்த எம்எல்ஏவுக்கு ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆக்கி மந்திரிக்கிட்டு போனேன். எனக்கு ஒரு பொறுப்பு வாங்கி கொடுங்க, கட்சியில் செயல்படுறதுக்கு நல்லாயிருக்கும், எனக்கும் போய் மக்கள் மத்தியில் சந்திக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் தான் ஊர் வாலியமாக ஊர் வீடா வார்டா இல்லை வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறியோ, உங்களையெல்லாம் மந்திரி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறான்னு கேட்டால் 5 வருஷத்தில் அவன் மந்திரி ஆகிட்டாலும் எம்எல்ஏ ஆகிட்டாலும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத எங்களையெல்லாம் சித்திரவதை பண்ணுறாங்க. ஏன் ஒரு மனிதனாக பிறந்தா எதுக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணங்கள் நம்ம திமுக காரணங்களுக்கு? திமுக காரணம் எல்லாத்தையும் நான் தயவு செஞ்சு சொல்ல, சில மாவட்டத்தில் தான் நடக்குது, வஞ்சம் வச்சு நடக்குது, சுயநலமாக நடத்துகிறாங்க. இப்போ நேற்று வந்தவன்லாம் எம்எல்ஏ ஆகிறான், சீட்டு கேட்ட எம்எல்ஏ ஆகிறான், வேறு கட்சியிலேருந்து வந்தவன்லாம் எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆகிறான், இல்லை ஒரு ஒன்றிய செயலாளர் ஆகிறான், ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிறான். ஏன் நான் 27 வருஷம் இருக்கிறேன். அவங்க சாதாரண வார்டு உறுப்பினர்லேருந்து ஒரு உறுப்பினர் தான் இருக்கிறேன். ஏன் அந்த கட்சியினோட அடிப்படை என்ன தெரியாதா? வழி நட தெரியாதா? போக தெரியாதா? இல்லை, இந்த நடந்தது உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுலேருந்து ஒரு வஞ்சம் வச்சு எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்காதா? மாவட்டத்திலேருந்து, ஒன்றியத்துலேருந்து ஒரு பொறுப்பு கொடுக்காதா? இல்லை ஒரு பேரூரில் கூட கொடுக்காதா? 3 பேருமே வஞ்சம் வச்சு ஒரு சுயநலமான ஒரு புத்தியில் நடத்துகிறாங்க. மாவட்ட செயலாளரும் துரோகம் பண்ணிவிட்டார், ஒன்றிய செயலாளரும் துரோகம் பண்ணிவிட்டார், பேரூர் செயலாளரும் துரோகம் பண்ணிவிட்டாங்க. அப்படி துரோகம் பண்ண அளவுக்கு நான் என்ன நம்ம கட்சியிலேருந்து நான் கெட்ட பேர் உருவாக்கினேன்? நீங்கள் பண்ணுறது பித்தலாட்டமான தொழில்னு காட்டி கொடுத்தா தப்பா? எனக்கு அப்படி காட்டி வேணால் கொடுப்பேன், எனக்கு கூட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அந்த பாடு. தயவு செஞ்சு சொல்கிறேன், திமுகக்காரர் எல்லாரும் நல்ல புனிதமான ஆளுகளாக இருக்கிறாங்க. ஆனால் தர்மமான ஆளு என்னாட்டம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில மாப்பிள்ளை சில மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாம் வஞ்சம் வச்சு ஒருத்தனை முடிக்கணும்னு நினச்சா வேறு கட்சிக்காரன் முடிக்க தேவை, திமுகக்காரனை முடிக்கிறதுக்கு யோசனை பண்ணுறான். 27 வருஷம் கட்சியில் இருக்கிற அந்த தளபதிக்கு நாலேஜுக்கு போயிருக்கும்ல, இல்லை அந்த உதயநிதி துணை முதலமைச்சர் நாலேஜுக்கு போயிருக்கும்ல, இல்லை அந்த மந்திரி நாலேஜுக்கு போயிருக்கும்ல, அந்த மாவட்ட செயலாளர் நாலேஜுக்கு போகும்ல, இல்லை இது இந்த ஒன்றிய செயலாளர் நாலேஜுக்கு போயிருக்கும்ல, இல்லை அந்த பேரூர் செயலாளர் நாலேஜுக்கு போகும்ல. எத்தனை வருஷமாக கட்சிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட ஒரு கட்சிங்கன்னு ஒரு மனிதனை ஒரு தராதரம் தெரியாத கட்சி நடத்திக்கிட்டு வழி நடத்திக்கிட்டு எலெக்ஷன் மட்டும் வந்தால் உங்களுக்கு நான் போய் சிலி போட்டுவேன். எங்கள் தளபதி நல்ல ஆட்சியில் மக்களுக்கு தான் அடிப்படை வசதி செஞ்சான்னு நான் மட்டும் ஓட்டு கேட்குறது, நீங்கள் தொகுதியில் நின்று ஓரியாடி பணத்தை வாங்கி
சண்டை போட்டு கிண்டை போட்டு தலைமைக்கு எதாவது போய் ஓரி அடி சீட்டு வாங்கி நின்று எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும். நான் பண்ணையத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு 27 வருஷமாக பண்ணையத்தில் இருக்கிறோம். பண்ணையத்தில் அந்த 500 சம்பளத்துக்கு ஏற்ற இருக்கணுமா? இல்லை அந்த மாதிரி 600 சம்பளத்துக்கு இருக்கணுமா? இல்லை 1000 சம்பளத்துக்கு தான் உங்களுக்கு உழைக்கணுமா? அதுக்கு தான் எங்களையெல்லாம் ஆண்டவன் படைச்சு விட்டானா? ஏன் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் என்ன மண்ணாட்ட அடிப்படை தொண்டனா வாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் பொறுப்புக்கு போகிறேன். விட மாட்டீங்களே, மேலே ஏறினா பிடிச்சி இழுத்துட்றீங்களே. மரத்தில் ஏறுறேன், முடிஞ்ச அளவுக்கு கொண்டையத்தில் ஏறலான்னு பார்த்தா காலை பிடிச்சி தரத்தரன்னு 4 ஆள் வச்சு இழுக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கட்டை பற்றி? எனக்கு வந்து இப்போ பேரூராட்சி எலெக்ஷன் நடந்துச்சு, ஊராட்சி பேரூர் எலெக்ஷன், ஒன்றிய எலெக்ஷன் நடந்துச்சு, அதுலேயும் பொறுப்பு இல்லை. மாவட்ட செயலாளர் மாவட்ட இதில் நடந்துச்சு, மாவட்ட செயலாளர் நியமித்தாங்க, ஒன்றிய செயலாளர் நியமித்தாங்க, பொதுக்குழு நியமித்தாங்க, விவசாயத்துறையில் நியமித்தாங்க, அக்ரித்துறையில் நியமித்தாங்க, தொழில் சங்கத்தில் நியமித்தாங்க, இல்லை வணிகத்தில் நியமித்தாங்க. இத்தனை பொறுப்பு இருந்துச்சுல்ல. ஏன் நானும் மனு கொடுத்தலாம், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்ல? என்ன நீங்கள் மட்டும் 1000 வந்து ஒரு 200 வருஷமாக கட்சியை வளர்த்திப்பட்டீங்க, நல்லா பொறுப்பு உங்கள் தாய் பிள்ளைக்கே போட்டீங்க, நான் என்ன போட்ட தெருவில் போட்டா? கட்சிக்காக 30 வருஷம் நான்லாம் ஒரு வேலைக்கும் போகாத நான் கட்சியவே ஒரு பைத்தியம் பிடிச்சி தெரிகிறவன், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறது என்ன? அதனால் அவங்க பொறுப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு 5 வருஷத்துக்கு தளபதியா. 2026 பவானி சட்டமன்றத்தில் இன்னும் 200 ஆண்டாலும் திமுககாரன் ஜெயிக்க முடியாது. நான் ஒருத்தந்தான் ஜெயிச்சு காட்டுவேன். எத்தச்சோட்டு ஆணை வந்தாலும், பெரிய படையை ரிசர்வாக வந்தாலும், இந்த சில்லரும்பு தான் போய் அவனை அடிச்சடியும். நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதனால் அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், ஊராட்சி செயலாளர் எனக்கு பரிந்துரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா துரோகி பசவு ஈரோடு மாவட்டத்தில் துரோகி பசவு நிறையா இருக்கிறாங்க. தலைமையில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, பவானி தொகுதியை எனக்குத்தான் சீட்டு. திமுகவில் நான் தான் ஜெயிப்பேன். எத்தச்சோட்டு ஆனை, சிங்கம், சிரத்தை, எதை கடலை பிறண்டு வந்தாலும் துமிக்கம் வந்தாலும் அத்தச்சோட்டு துமிக்கலத்தையும் அடித்து நான் ஜெயிச்சு வந்தேன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு பெருமை, தளபதிக்கு பெருமை, உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு வந்து அவருக்கு வந்து 200 ஆண்டுகளாக 52 வருஷமாக இல்லாத ஒரு சின்ன வந்து சுல்லரும்பு அடிச்சடிஞ்சிட்டு வந்து ஒரு பெருமையாக இருக்கும். மீதி யாருக்கு கொடுத்தாலும் மாமா மச்சான் எல்லாம் அப்படி போயிடுவாங்க ஓட்டு போட்டு. என்னாட்ட சுயமாக உழைக்கிறதுக்கு எவனும் இல்லை. ஏன்னா வாயில் தான் வல்லுன்னு கற்றுவேன். ஆனால் அந்த கவுடு சூது இல்லாத வாழ்ந்துட்டேன். ஆனால் இன்னுமாலும் நானும் வந்து பெரிய பொறுப்பாக கேட்குறேன். எனக்கு இந்த வார்டும் வேண்டாம், கிளை செயலாளரும் வேண்டாம், ஒன்றிய செயலாளரும் வேண்டாம், மாவட்ட செயலாளரும் வேண்டாம். பவானி தொகுதி மட்டும் எனக்கு சீட்டு கொடுங்க. திமுகவில் பெரிய கோடீஸ்வரன் நிற்க வச்சு ஒரு கேவலமாக மூக்கறுத்துட்டு விட்றீங்களா? நான் இல்லாத நின்று தோத்தாலும் ஜெயித்தாலும் உங்களுக்கு பெருமை தானே? அந்த தலைமைக்கு வந்தால் நெசமாக தலைமைக்கு எடுத்து அந்த அண்ணா வேலைத்து கொடுக்க மாட்டிங்களா? உலகத்தோட ரிப்போர்ட்டில் போவாதா? இல்லை சிபி ரிப்போர்ட்டில் போகும்ல? இப்படி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கானா காக்காயாட்டா? அந்த பவானி தொகுதி என்னென்னு தான் ஆராய்ச்சி பாரு. அவனோட வரலாறு என்னென்னு பாருங்கள். அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு நெசமாக தெரியாத தளபதி ஐயா? ஐயா 7 கோடி பேர்த்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஒரு தொகுதி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தொகுதி தோக்குதே, ஐயோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காலத்துலேருந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி தோத்துக்கிட்டு இருக்குதே, இதுக்கு என்ன காரணம்? என்னென்னா நம்ம கட்சிக்காரன் தான் பழி வாங்குறான். பவானி தொகுதி நீ ஈரோடு மாவட்டத்தில் எதை வேணாலும் ஜெயிக்க வைக்கலாம். பவானி தொகுதி வந்து நம்ம திமுகவை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அத்தனை சுயநலம் இதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன தோக்கடிக்க திமுககாரன் 1000 பேர் இறங்குவாங்க. வேறு கம்யூனிட்டிக்காரன் எவன் நின்னாலும், வேறு கட்சியில் எவன் நின்னாலும் 1000 பேர் அப்படி அவனுக்கு ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட வர்றதில்லை. அதனால் நின்று தோத்தாலும் செவிச்சாலும் உங்களுக்கு பெருமை தான். அண்ணா அறிவாலயத்துக்கும் தளபதிக்கும் தலைமைக்கும் கட்சி கட்டுப்பாட்டுக்கும் உங்களுக்கு பெருமை தான். அதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் செல்வனுக்கு மட்டும்தான் பவானி தொகுதி சீட்டுன்னு தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பரிந்துரை வேண்டாம். தலைமையிலேருந்து அறிவிங்க. நீங்கள் ₹1 எனக்கு செலவு பண்ண வேண்டாங்க. நாமினேஷன் செலவு கூட நீங்கள் காசு கட்ட வேண்டாங்க. நான் நின்று அதை செவிச்சு வச்சா ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெருமையாக அண்ணா அறிவாலயத்துக்கு ஒரு பெருமையை பெற்று கொடுக்குறேன். இல்லைன்னா உங்களோட முன்னிலையில் நான் என் உயிர் மூச்சு நிற்க வரைக்கும் உங்களை எந்த பொறுப்பும் கேட்கல, எந்த ஒரு பதவியும் கேட்காத. நான் சாதாரண மறுபடி தொண்டனாக நான் உங்களுக்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன். ஏன்னா கட்சிக்காரன் வந்து துரோகம் பண்ணுறாங்க, பவானி தொகுதியை சித்திரவதை பண்ணுறானுங்க. ஏன்னு கேட்டால் எல்லாமே ஒரு சோத்துக்கு இல்லாதவன் போய் சோத்துக்கு எப்போ கையேந்தினா இவனுக்கு என்ன பாஞ்சா கை கால் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அங்கே கீழே கிராமம் வாரியுமா, ஊடு வாரியுமா, கிராமத்தை வாரியுமா, காட்டு வழியில் சித்திரவனுக்கு எனக்கு தான் அதனோட அடிப்படை தெரியும்.
ஆனால் டவுனுக்குள்ளே வாழ்ந்தா ஒரு ஆளுகளுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் என்னாட்ட அடிப்பட்ட தொண்டன் வீடு வீடாக போகிறவன், ஒவ்வொரு வீடாக கொட்டாயாக போகிறவன், ஒவ்வொரு தோட்டமாக போகிறவன், ஒவ்வொரு வீடு வாரியமாக வார்டு வாரியமாக போகிறவனுக்கு தான் அதனோட அருமை பெருமை தெரியும். 2026 தளபதி ஐயாவுக்கு பொள்ளாச்சியில் 9 பேர்த்த கற்பழித்தாங்க. ஜெயராம் பையன் அவன் கொடி பிடிக்கிறான். அன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான், பிளாத்துக்காரன் பண்ணிட்டான்னு. அந்த 9 பேர் கற்பழித்தான்ல, இது உலகத்தர வரைக்கும் ரிப்போர்ட் போய் மோடிஜி வரைக்கும் இல்லை அமித்ஷா வரைக்கும் போச்சு இல்லை. அப்போ அந்த அமலாக்கத்துறைக்கு உலகத்துறைக்கு இந்த சிபிஐக்கு தெரியாதா? நான் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணுறேன்னு பாரு, போய் வேலையை பேசிட்டு அப்போ நடக்கிறதுக்கெல்லாம் என்ன திமுககாரனா காரணம்? என்னையா நான் பேசுகிறீங்க? இந்த பாம்பாட்டி பையன் இது இப்படிங்கிறான்ல, பாம்பாட்டி பையன் இவன் 9 பேர்த்த கொண்டான்ல, 9 பேர்த்த கண்ணுக்கு முன்னால் துப்பாக்கி வச்சு போலீஸ்காரனை வச்சு சுட்டான்ல. இந்த பாம்பாட்டிக்கு தெரியாதா? இப்படிங்கிறான், பாம்பாட்டுறான். பாம்பாட்டி அவனு தானே ஆட்சியில் இருந்தான், அவனுக்கு தெரியாதா? அப்படியே எங்கள் தளபதி கொண்டாரு. கரூரில் 41 பேர் செத்தாள், அதுதான் திமுக காரணங்கிறான். நாங்களாக கட்சி கூட்டம் போட சொன்னோம், நாங்களாக பிரச்சாரத்துக்கு போக சொன்னோம், நாங்களே வந்து கூட்டத்தை நடத்தினாங்கன்னோ. நீ கேட்குற இடத்த கொடுக்குறோம். ஏடா பாம்பாட்டி இப்படிங்கிறிய பாம்பாட்டி பையா, நீ கூட்டம் நடத்துகிற, நீ பேரணி போகிற, நடந்து ஒன்றா நடப்பயணத்தில் போகிற, நாங்கள் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு உண்டான வழிபாடு தான் கொடுக்க அனுமதி வாங்கிட்டு போகிறீங்க. அதுக்கு நீங்கள் போய் அடித்து ஆகிறதுக்கு நாங்களாடா திமுககாரனா பொறுப்பு? என்னடா உங்களால் திறமை இருந்தால் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஜெயிச்சு வாங்க, இல்லைன்னா நாசமாக போங்க தோற்று போய். ஏன்னா திமுககாரன் நல்ல ஆட்சி நடக்குது இன்றைக்கி உலக நாடும் இந்தியா லெவலில். இன்றைக்கி தமிழ்நாடு நல்ல ஆட்சி நடக்கிற இடத்துல நீங்கள் எதுக்கட அந்த குற்றங்களை திமுககாரன் மேலே பழி போடுறீங்க? ஆய்வுன்னா செந்தில் பாலாஜி மேலே போடுறீங்க, இல்லைன்னா நேரில் போடுறீங்க, இல்லைன்னா வேலு மேலே போடுறீங்க, இல்லைன்னா சாராய கடை 10 ரூபா பாட்டிலுக்குங்கிறீங்க. ஏன்டா சாராயம் பிராந்தி ஏற்றுனதே 60 ரூபாய்க்கு விற்ற பிராந்தியை 130 ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டையில நீங்கள் தாண்டா ஏன்டா பாம்பாட்டிகளா? இப்படி 130 ரூபாய்க்கு கொண்டாந்து 60 ரூபாய்க்கு விற்றாங்கடா திமுக பில்லை. 130 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் பிராந்தி விற்றையில் 80 ரூபா லாபத்துக்கு விற்றையில் நீங்கள் தாண்டா பாம்பாட்டிகளா? உங்கள் ஆட்சியில் தாண்டா இப்படி பாம்பாட்டுச்சு கொத்திச்சு. ஏன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றிட்டான்னு எத்தனை மாமா வேலை பார்க்குறீங்க? திமுக கெடுக்கிறதுக்கு, பேரை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் நீங்கள் சீரழி இருக்கீங்க? ஏன்னா உங்கள் திறமை செய்யுங்க. மக்களுக்கு என்ன செய்கிறீங்க? அடிப்படை வசதி இல்லை என்ன இலவசத்தை என்னமோ அறிவிச்சிங்க. நீங்கள் காடு மாடு கோழி நாய் பன்னி இதெல்லாம் அறிவிச்சிங்களா? நாங்கள் எதாவது கேட்டோமா? மிச்சி கிரண்டு இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? நீங்கள் அறிவிச்சு வந்தீங்களா? செவிச்சிங்களா? நாங்கள் அறிவித்தோம். 240 திட்டங்களை அறிவித்தோம். 200 திட்டங்கள் நிறைவேறியாச்சு. சில சட்டச்சிக்கல் இருக்கிற திட்டங்கள் இன்னும் ஒரு 20 திட்டங்கள் நிறைவேற்றாத இருக்குது. அது இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் நிறைவேற்றிட்டு மக்களை மறுபடியும் போய் சந்திப்போம், வெற்றி சேருவோம். 234 தொகுதியில் 200 தொகுதி நாங்கள் ஜெயிச்சு வருவோம் திமுககார். அந்த பாம்பாட்டியெல்லாம் இந்த 30 தொகுதியில் நின்றுட்டு கூட்டணிக்கு பிஜேபிக்காரனுக்கு 10 15 கொடுத்துட்டு 12 வச்சுக்கிட்டு நாக்க வழி. அப்புறம் உங்களோட ஆட்டத்தை அப்புறம் நான் பார்த்துக்குறோம். நன்றி.